இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். 2 Kings chapter 3. இரண்டு ராஜாக்கள் 3. Chapter 3 of 2 Kings. 11, 12 ஆகிய இந்த ரெண்டு வசனத்தை முத்தம் செய்து தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். 11 and 12. நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. பலத்த கைகளை தட்டி Let us all clap. என்ன விசுவாச கை தட்டு. Clap with faith. இந்த வார்த்தையை அவர் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு சொன்னார். The Lord permit me to share this word among you. யோசபாத் என்னும் ஒரு தேவனுடைய மனுஷனாகிய இஸ்ரவேலின் ராஜாவாகிய மனிதன் அங்கே வருகிறார். Here a king of Israel, Jehoshaphat came. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. யோசபாத் Jehoshaphat எல்லோரையும் வரவழைத்து கேட்கிறான். Invite all the people. நாம் கர்த்தரிடத்தில் விசாரிப்பதற்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசி நம்மில் ஒருவனும் இல்லையா என்று கேட்டான். Is there not here a prophet of the Lord to enquire unto God? அது எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தெரியுமா? You know which situation? எலியா தீர்க்கதரிசி பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட காலகட்டம். The course of Elijah over. எலியா பரலோகத்து வானுலகத்தில் தேவன் எடுத்துக்கொண்டார் என்று உலகம் எங்கும் இஸ்ரவேல் தேசம் எங்கும் பரவி இருந்தது. Israel received the news Elijah over. ஆனால் 2 மடங்கு பெற்ற எலிசா ஒருவன் இருக்கிறதை மறந்து போனார்கள். But they forgot Elijah who attained double portion from கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Say hallelujah. அல்லேலூயா. Praise the Lord. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நடந்தது என்ன? What happened? அப்பொழுது கேட்கும் பொழுது ஒரு பதில் வருகிறது. எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இருக்கிறார் என்று. Here is Elisha poured water on the hands of Elijah. அவர்கள் சொன்ன பதில் என்ன? What answer they said? எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இருக்கிறான் என்றார். Elisha the son of Shaphat which poured water in the hands of Elijah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, இஸ்ரவேலில் மனுஷரில் ஒருவனாகிய ஊழியக்காரன் ஒருவனாகிய மறுமொழியாக அவனுக்கு சொன்னான். one of the servant answered to him. இஸ்ரவேலில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் ஒருவன் உடன் ஊழியனாக ஒரு ஊழியக்காரன் ஒருவன் அவனுக்கு மறுமொழியாய் சொன்னான். One of the co-servant among Israel said to அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா கர்த்தருடைய வார்த்தை அங்கேதான் இருக்கிறது என்றார். king said the word of the Lord is with him. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah to God. இந்த செய்தியின் தலைப்பு என்ன? What is the title of என் this அருமையான message? கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இஸ்ரவேலின் ராஜா அங்கே இருக்கிறார். King anointed by God was there. அவனிடத்தில் தேவனுடைய வார்த்தை இல்லை. But there is no the word of God. அங்கே 3 ராஜாக்கள் There are இருக்கிறார்கள். 3 kings. யார் யார் இருக்கிறார்கள்? Who are they? யூதாவின் ராஜா, King of Judah, இஸ்ரவேலின் ராஜா, King of Israel, யோதாமின் ராஜா. இந்த 3 ராஜாக்கள் என்ன செய்தார்கள்? what are they did? ஒன்று கூடினார்கள். They gathered up ஒன்று கூடி விரோதமாய் புறப்பட்டார்கள். and they rose against யாருக்கு Israel. விரோதமாக? Against who? மோவாப்புக்கு விரோதமாக. Against Moab. இவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது When they start the journey, அங்கே ஒரு பொல்லாத அசுத்த ஆவி பிடித்து ஒரு அசுத்த ஆவி நிறைந்து ஒரு பொய்யான தீர்க்கதரிசி மனுஷனிடத்திலும் ஒரு பொய்யான தீர்க்கதரிசி பொம்பளிடத்தில் போய் அவர்கள் கேட்கிறார்கள். they went to a false prophet to ask some ideas. இவர்கள் என்ன செய்தார்கள்? What are they doing? 3 ராஜ்யங்கள் ஒன்றா சேர்ந்தார்கள். They gathered up. இந்த 3 ராஜ்யத்தை பார்த்தவுடனே பொய் தீர்க்கதரிசனம் அறிவிக்கப்பட்டு பொய் பிரசங்கம் சொன்ன பொய்யா வார்த்தைகளை சொன்னவன் அவர்களை பார்த்தான். 3 ராஜ்யம் ஒண்ணா சேர்ந்துருச்சு, ஈஸியாக ஜெயிச்சிருவாங்கன்னு மாம்சத்துல சொன்னான். With their own intellectualism they are saying prophecy. It's a false allegation. இவர்கள் வனாந்தர வழியாய் போய் கொண்டிருக்கும் பொழுது advancing, இவர்கள் யுத்த வீரர்கள் மயங்கி மயங்கி கீழே விழுந்தார்கள். even the mighty warriors faint. இவர்கள் ஏறிக்கொண்டு போன குதிரைகள் மயங்கி கீழே விழுகிறது. Horses were faint. இவர்கள் ஏறிக்கொண்டு போன ஒட்டகங்கள் கீழே விழுகிறது. Even the camels were இவர்கள் faint. ஏறிக்கொண்டு போன கழுதைகள் கீழே விழுகிறது. Donkeys were faint. இந்த 3 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து சொல்லுகிறார்கள், 3 kings gathered ஐயோ up. தேவன் மோவாபியரிடத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு நம்மளை அழைத்து வந்தாரோ என்று. The Lord may brought us to hand over into the king of Moab.
கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்களே. hallelujah to God. அந்த நிமிஷத்தில் Immediately. இவர்களுக்கு அறிவு வருகிறது. They get knowledge. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. அப்பொழுது அவன் கேட்கிறான், He said, யோசபாத் கேட்கிறான், Jehoshaphat said, கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதுக்கு நம்மிடத்தில் தீர்க்கதரிசி இல்லையா? Is there is no prophet of the Lord? Is there we may inquire of the Lord by him? 2026 காண்பீர்கள். 2026 will see இதுவரை பார்த்ததை பார்க்கிலும் பார்ப்பீர்கள். like never before. கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் சொல்லுகிறேன். Man of God says, என் அருகே நிற்கும் அருணாதர் இயேசு நாமத்தில் in the சொல்லுகிறேன். name of Jesus Christ I என் say, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. இந்த 3 ராஜாக்களும் புறப்பட்டு போனார்கள். these three kings went யாரிடத்திலே? To whom? எலிசாவின் இடத்திலே. to Elisha the man அங்கே of God. பிரசங்கத்தின் அற்புதம் என்ன தெரியுமா? What is the miracle? அவர்களில் ஊழியக்காரன் ஒருவன் மறுமொழியாய் சொன்னான். One of the king's servant answered unto them. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. அவர்கள் ஊழியக்காரன் ஒருவன் மறுமொழியாய் சொன்னான். One of the servant of the king of Israel said reply. மறுமொழி என்பதற்கு Reply means தெளிவான பதில் என்ற அர்த்தமாம். clear answer. இன்னைக்கு நிறைய பேர்ட்ட மறுமொழி இல்ல. Today there is no reply. ஆனால் வேதம் என்ன But what சொல்லுகிறது? does the Bible say? அவர்களில் ஊழியக்காரன் ஒருவன் மறுமொழியாய் சொன்னான். One of the king's அந்த servant மறுமொழிதான் replied, கர்த்தர் அவனோடு இருந்து வெளிப்பட்டது. that replied revealed the word of God. இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து Today சொல்லுகிறார், the Lord says, நான் மறுமொழி I will சொல்லுகிறேன், give reply. நான் மறுமொழி I will give கொடுக்கிறேன், reply to you. நான் பதிலளிக்கிற I will தேவன், give answer to you. நான் பாதுகாக்கிற தேவன், I am a protector. நான் நீங்கள் கேட்பதற்கு ஆன்சர் சொல்ற தேவன். I am a God to give answer for your questions. என் அருமையான மகனே மகளே, Beloved son and daughter in Christ. இயேசு என்னிடத்தில் இருக்கிறார், பரிசுத்த ஆவி என்னிடத்தில் இருக்கிறார் சொல்லுகிற உங்களுக்கும் சொல்லுகிறேன். Jesus is with me, Spirit of God is with me. Those who say this verse, தேவன் கூட இருக்கிறதால் மறுமொழி கொடுத்து விட மாட்டார். the Lord be with you, you will not give answer. மறுமொழி கொடுப்பதற்கு நீ சரியா இருக்க வேண்டும். You should correct yourself to receive the answer from God. ஹalleluya, Praise God. ஹalleluya. Amen. தேவன் மறுமொழி கொடுப்பதற்கு நீ சரியா இருக்க You வேண்டும். should prepare yourself. நீ to சரியா இருக்க வேண்டும். You should prepare yourself. வேதத்தை வாசிக்கலாம், Reading the Bible, பைபிளை படிக்கலாம், memorize the Bible. 1000 தரம் படிக்கலாம், Thousands times may read. தப்பு இல்ல. Not wrong. ஆனால் But மறுமொழி வருகிறதா? do you receive the word of God? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 years ago. இயேசு ஜெபிக்கும்படி கெத்சமனை தோட்டத்திற்கு Jesus போனார். went to Gethsemane garden to pray. என கவனிக்க வேண்டும். Listen. கெத்சமனை தோட்டத்துக்கு போகும் பொழுது He went to தன்னுடைய சீடர்களை சிலரை அழைத்து சென்றார். He elected some disciples with him. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. சிலரை மட்டும் அழைத்து He சென்றிருந்தார். elected very few. மீதி பேர் வெளியே இருக்கிறார்கள், உள்ள வரல. Others are outside. அவர்கள் அவர் கூப்பிடல. He never invited அழைத்து them. கொண்டு போய் அவர் ஜெபித்துக் He கொண்டிருக்கிறார். sought to pray at the அதுல door. ஒருத்தவனுக்கு பரலோகத்தின் திறவுகோல், One having the key of heaven. ஒருத்தவன் இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரன், One is brother of ஒருவன் Jesus. இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தவன். A person after own heart of Jesus. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. வேத வசனத்தை சற்று கவனித்து Look பாருங்கள். at the word of the Lord. அப்பொழுது அவர்கள் ஜெபிக்கும்படி அவர்கள் கல்லெறி தூரம் போய் இப்படியாக அந்த விண்ணப்பங்களை சொல்லி அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். Jesus departed himself from them and he started to pray. ஒரு மணி நேரம் ஜெபியுங்கள் என்று He சொல்லியிருந்தார். said pray at least 1 hour. விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று He சொல்லியிருந்தார். watch and pray. அவர் சொல்லிவிட்டு போய் ஜெபிக்க And he போயிருக்கிறார். started to pray. ஜெபிக்க போயிருந்தவர் When he went, ஜெபத்தை முதலாவது முடித்துவிட்டு திரும்பி வருகிறார். he prayed the first part. திரும்பி வரும் பொழுது When he came இவர்கள் down, நித்திரை மயக்கமாய் இருக்கிறார்கள். they are full asleep. இயேசு அங்கதான் இருக்கிறார். Jesus was there. நித்திரை மயக்கமாய் இருக்கிறார்கள். They are asleep. கண் சொருகி இருக்கிறது. Their eyes is up தூக்கத்திலே நிரம்பி இருக்கிறார்கள். Filled with sleep. தேவன் தட்டி எழுப்புகிறார். The Lord disturbed தட்டி them. எழுப்பி என்ன செய்கிறேன் கேட்கிறார். What are you doing? தேவன் அங்கு இருந்தும் கூட அவர்களாலே மறுமொழி கொடுக்க முடியலடா. Even though the presence of God, they cannot reply unto Jesus. ஹalleluya. Praise God. இயேசு அங்க இருந்தும், Jesus was there. கர்த்தர் அங்க இருந்தும், The Lord was there. மறுமொழி வரல. Cannot reply. காரணம் என்ன? Reason. இவர்கள் மயக்கத்தில் இருக்கிறார்கள். You are in sound sleep. மார்க்குவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் Mark chapter 14. 38, 39, 40 வாசிக்கலாம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி என்ன உள்ளது? உற்சாகம் உள்ளது. உற்சாகம் உள்ளது. மாம்சமோ பலவீனம் உள்ளது. உள்ளது கையை தட்டி என்றார். 3 அல்லேலூயா சொல்லணும். Praise God. மாம்சம் பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது நல்லா கவனிங்களா, அவர் திரும்ப வந்த பொழுது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கத்தினால் அடைந்திருந்தபடியால் தாங்கள் மறுமொழியாக
சொல்வது இன்னதென்று அறியாதிருந்தார்கள். ஐயா தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. என்ன விசுவாச கைத்தட்டு. பரலோகத்தின் திறவுகோலை உடையவனால் பார்க்க முடியவில்லை. A person having a key of heaven cannot மறுமொழி சொல்ல முடியவில்லை. cannot reply to Jesus. நித்திரை மயக்கம் Full of sound இன்றைக்கு sleep. அநேகருக்குள் இருக்கிறது. ஒரு தெளிவு உங்களுக்கு அவசியம் தேவை. ஆனால் இன்று கர்த்தர் சொல்லுகிறார், மறுமொழி எங்கே இருக்கிறதோ அங்கே கர்த்தர் இருக்கிறார். Wherever the reply of God, there is God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. அப்போஸ்தலர்கள் மறுமொழி கொடுக்க முடியவில்லை. Even these apostles cannot. ஏன் கொடுக்க முடியவில்லை? Why they cannot? நித்திரை மயக்கம், Sound sleep. மாம்சத்தின் ஆவி, Spirit of flesh. இயேசு பக்கத்தில் இருக்கிறார். Jesus also with இயேசு them. இருக்க மறுமொழி கொடுக்க முடியவில்லை. Even though they cannot கர்த்தர் reply. ஒருவனோடு இருந்தால் மறுமொழி வரும். If the Lord be with you, you can give கரங்களை தட்டி reply. தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்க Praise பார்க்கலாம். be to God. பலத்த கைகளை தட்டி. Let us all clap. அதைத்தான் நெகோமியா அருமையாக சொன்னான். This is Nehemiah. நெகோமியா 2:6 வாசித்து 2 பாருங்கள். verses 6. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in வேதம் Christ. என்ன சொல்லுகிறது? What does the Bible அதை say? எஸ்றா சொல்லும்போது இப்படி சொன்னான். And Ezra said- எஸ்றாவின் புத்தகம் 7:5 வாசித்து பாருங்கள். 7 verses 5. யோபுவின் புத்தகம் 13:22 வாசித்து பாருங்கள். 13 verses 22. யோபுவின் புத்தகம் 23:5 வாசித்து பாருங்கள். 23 verses 5. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. நீதிமொழிகள் 24:26 வாசித்து Proverbs பாருங்கள். 24 verses 26. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? 1 ராஜாக்கள் 12:7 வாசித்து First பாருங்கள். 12 verses 7. யோசுவாவின் புத்தகம் 1:12 வாசித்து பாருங்கள். 1 verses 12. இவை எல்லாம் அவருடைய மறுமொழியின் வல்லமை பற்றி விவரித்து காண்பிக்கிறது. These words explain the reply of the Almighty God. கரங்களை தட்டி தேவனுக்கு Let us all clap. அல்லேலூயா, Praise God. அல்லேலூயா. Hallelujah. தேவன் ஒருவனோடு இருப்பாரானால், If the Lord be with you, தேவாதி தேவன் ஒரு மனிதனோடு if a இருப்பாரானால், man experience God, கர்த்தாதி கர்த்தர் ஒரு மனிதனோடு இருப்பாரானால், If a man experience the ஒன்று Lord of நடக்கும், God, one thing will happen. மறுமொழி வரும். reply will come. எங்கே மறுமொழி இருக்கிறதோ அங்கே கர்த்தர் இருக்கிறார். Wherever the reply, there is God. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் Praise பார்க்கலாம். be to God. அதைத்தான் சகரியா தீர்க்கதரிசி சொன்னான். Zechariah the prophet என்ன said, சொன்னான்? what does he say? சகரியாவின் புத்தகம் 4 அதிகாரம் Chapter 4 of 4:5 Zechariah. வாசிக்க நாம் கேட்போமா? 4 and 5. சகரியாவின் புத்தகம் 4 அதிகாரம் 4:5. நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, ஆண்டவரே, இவைகள் என்னவென்று கேட்டேன். நன்றா கவனிச்சு பாருங்களேன். Listen carefully. என்னவென்று கேட்டேன். என்னோட பேசின தூதன் என்னோட பேசின தூதன், மறுமொழியாக, கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. என்னோட பேசின தூதன் மறுமொழியாக, என்னோடு கூட பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா? கரங்களை தட்டி. Praise God. மறுமொழி வந்தாதான் வியாக்கியானம் வரும். If the reply comes, immediately answer will come. மறுமொழி வரலாம், வியாக்கியானம் வராது. அதைத்தான் நெகோமியாவின் புத்தகம் 8 அதிகாரம் 6 வசனங்களை வாசித்து பாருங்கள். Nehemiah chapter 8 verses 6. நெகோமியா 8:6 வாசிக்க கேட்போமா? அப்பொழுது ஆ. எஸ்ரா ஆ. மகத்துவமுள்ள தேவனாய கர்த்தரை ஸ்தோத்திரித்தான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. எல்லோரும் தன் கைகளை கூப்பி, கைகளை குவித்து ஆ, அதற்கு மறுமொழியாக மறுமொழியாக ஆமென் ஆமென் என்று சொல்லி கைகளை தட்டியா. Praise God. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. பதில் சரியா இருந்தா If answer is correct, ஆமென் சொல்லுவாய். கைகளை தட்டி தேவனுக்கு அல்லேலூயா you சொல்லுவாய். will say on amen. எல்லாரும் கை கொத்திட்டாங்க. Every gathered up, மறுமொழியாக சொன்ன ஆமென். they said amen. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. மறுமொழி இல்லாமல் போகிறவன் கிறிஸ்தவன் அல்ல. If you not give reply, you are not Christian. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க Praise be பார்க்கலாம். to God. என்ன விசுவாச கை தட்டு. Let us all clap. மறுமொழி கொடுக்கிறவன் தான் கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பான். He who give reply, able to give reply, they அவனால can மட்டும் தான் பிரசங்கிக்க they முடியும். can preach. இயேசு பேசுவார், Jesus will preach. கர்த்தர் பேசுவார். Lord will preach. இல்லனா படிச்ச படிப்பு தான் பேசும். Otherwise education will speak. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah to God. நீதிமொழி 22:20 வாசிக்க கேட்போமா? Proverbs 22 verses 20. நான் முடிக்க போக நீதிமொழிகள் 22:20. சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கும் நான் உங்களுக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கு கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. என்னையா விசுவாச கை தட்டு. ஒரு சத்தியவான் சத்திய வார்த்தை மறுமொழியாக ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லணும். Truthful should ask unto God for reply. தேவனே, Lord, இன்று நான் என்ன பேசணும்? what should I preach? தேவனே, Lord, நான் என்ன சொல்லணும்? what should I say? என்று தேவனை பார்த்து கேட்கணும். Need this experience. அதுதான் சத்திய வார்த்தை. That is the word of என் truth. அருமையான மகனே மகளே, Beloved, மோசே என்னும் தீர்க்கதரிசி போல் உலகில் ஒரு தீர்க்கதரிசி தோன்றவில்லை. there is no prophet like Moses on this world. ஆனால் மோசே சொன்னார், Moses said, என்னை போல உங்கள் சகோதரர் ஒருவனை கர்த்தர் தோற்று பண்ணுவார் என்றார். like me, the Lord will rise up அவனை a எழும்ப person among பண்ணுவார் your என்றார். brethren.
He will raise up. அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளுங்கள் என்று சொன்னார். Listen to the word of that prophet. அந்த தீர்க்கதரிசியின் சொல்லை கேளாதவன் ஜனத்தில் இராதபடி நிர்மூலமாக்கப்படுவான் He என்றார். will not obey the voice of that prophet, they will be cut off from this earth. இன்றைக்கு பலர் பலவிதமாய் இருக்கிறார்கள். Today many are living in different ways. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? What is the word of God சத்திய வார்த்தை மறுமொழியாய் சொல்ல வேண்டுமா? You should replay through the word of truth. என் அருமையான மகனே மகளே, Beloved, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின மோசேயை பாருங்கள். look at Moses. Let the people அவர்களை Israel. கொண்டு வந்து நிறுத்தி விட்டான். He brought them மலைக்கு தூரமாக நிறுத்தி விட்டான். near the mountain அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறான். and sanctified them வஸ்திரத்தை தோய்க்கச் சொன்னான். and washed the 3 garments. நாளைக்கு ஆயத்தமாயிருங்கள் என்று சொன்னான். Prepare for 3 days. அவர்களை வழி நடத்தின மோசேயின் வார்த்தை கவனித்து Look பாருங்கள். at the word of Moses. மோசே Let the people of- கர்த்தரோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். Moses always spoke to God. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அலையா சொல்லுங்களேன். Praise be to God. மோசே கர்த்தரோடு பேசிக் He கொண்டிருந்தான். always spoke to God. தேவன் மோசேயோடு மறுமொழி பேசிக்கொண்டே The இருந்தார். Lord continually giving reply to மறுமொழி Moses. கொடுத்து கொண்டே இருந்தார். Giving reply to Moses. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க Praise பார்க்கலாம். be to God. Say hallelujah. Hallelujah. யாத்ராகமத்தின் புத்தகம் Exodus 19ஆம் அதிகாரம் 19th chapter 19ஐ வாசிக்க கேட்போம். verses 90. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். மோசே பேசினான். தேவன் அவனுக்கு Hallelujah. தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா Praise God. சொல்லுங்க. மோசே, Moses, நான் ஆபிரகாமின் தேவன். I'm a God of Abraham. மோசே, Moses, நான் ஜனங்களுக்கு தேசத்தை கொடுப்பேன். I will give the land to my மோசே, people. நான் Moses, ஜனங்களை காப்பேன். I will preserve my மோசே, people. Moses, ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை I will give கொடுப்பேன். the land which flowing milk மோசே, and honey. Moses, அப்படி என்றால் so மறுமொழி கொடுக்காதது தெய்வமா? if something not giving reply, that is not God. மறுமொழி கொடுக்காத தெய்வமா? That is not God. தெய்வம் என்ன செய்வாரு? What is the work of God? தேவன் என்ன செய்வாரு? What is the work of God? மறுமொழி கொடுப்பார். Should give கரங்களை reply to தட்டி you. அப்பாவுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். You are running. நல்லதுதான். It's good. 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருப்பீர்களானால் At least 1 hour remain in ஆவியானவர் prayer. வருவார். Spirit of the Lord will come. இயேசுவும் வருவார். Jesus will come. மாம்சம் வெளியே போகும். Flesh will go out. அப்போது உங்களை பார்த்தவர் கேட்பார். Then he will ask நீ you. இயேசுவை பார்த்து மறுமொழி கொடுப்பாய். You can reply to God. நீங்க சொல்லுங்க, என்னால கொடுக்க முடியும் I சொல்லுங்க. can, my Lord Jesus. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த விசுவாசம் வேண்டும். You need that faith. என் அன்பு மகனே மகளே, Son of Christ. மோசே தேவனிடத்தில் பேசிக்கொண்டே இருந்தான். Moses spoke to God. தேவன் தன் வாக்கினால் மறுமொழி கொடுத்து கொண்டே இருந்தார். God answered him by a voice. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சற்று கவனித்து Do you பாருங்கள். know about our God? வேத வசனத்தை சற்று தெளிவாய் கவனிங்கள். Look at the word of the Lord. மோசே பேசிக்கொண்டே இருந்தான். Moses spoke to தேவன் God. மறுமொழியாய் வாக்கு கொடுத்து கொண்டே God இருந்தார். answered him by a இன்றைக்கு voice. சொல்றேன், என் அருமையான மகனே மகளே, Son and daughter. நம்முடைய ஆண்டவர் பெத்லகேம்ல பிறந்தது உண்மைதான். So he was அதை born விட more than நமக்குள் இருப்பதே கிருபை. பவுல் சொன்னான், கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்றார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, children of God. சாமுவேல் தீர்க்கதரிசியை பாருங்கள். Look at Samuel the prophet. இஸ்ரவேல் ஜனங்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுது, People of Israel struggled with him. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறப்பு நிற்கும்படி He stand in the gap for Israel. அவன் நடந்து வருகிறான். He walking on. அப்பொழுது ஒரு ஆட்டுக்குட்டி போய் தான் தாயின் மார்பை மடியை சூப்பி பால் குடித்துக் கொண்டிருந்தது. Little lamb is sucking the milk. மோசே தாயின் மார்பையோட வந்து Moses எழுதியிருக்கிறது. having தேவன் நம்மை மார்பில் சுமந்திருக்கிறார் என்று we எழுதியிருக்கிறது. are carried by the Lord. இது ஓடி குடித்துக் கொண்டிருக்கிறது. It is drinking the அந்த milk. ஆட்டுக்குட்டியை பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை பிடித்தான். And he caught the வாயில lamb, பால் ஊத்தி கொண்டிருக்கிறது. sucking the milk. இதை கொண்டு வருகிறான். And brought அம்மே, It's அம்மேன்னு கத்துது. It's crying ஜனங்களுக்கு பதில் கிடைப்பதற்காக for the answer. அதை அவன் பலி செலுத்தினான். He gave offer. கர்த்தராகிய தேவன் அவனுக்கு மறுமொழி அருளச் செய்தார். Immediately the Lord gave answer to him. 1 சாமுவேல் 7:9 கூறுகின்றன. Samuel 7 verses 9. நான் முடிக்க போகிற வாசிப்பை கேட்போமா? அப்பொழுது சாமுவேல் அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி கர்த்தருக்கு சர்வாங்க சகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். கரங்களை தட்டி வரலையே சொல்லுங்க. Praise God. And the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Praise the Lord. இதைத்தான் இயேசு செய்தார். That's how Jesus did it. எல்லாருக்காக பாடுபடும் பொழுது To bear everything on the cross. பிதாவே, Father God. இந்த ஆட்டுக்குட்டி கத்தினது போல அவர் அப்பா He said, Abba, ஏலி Eli. இடத்தை விட்டு நீ புறப்பட்டு போகும் பொழுது before you leave this place,
மறுமொழியோடு போவா. Go with the reply of God. மறுமொழியோடு போவா. Go with the reply of God. சில சமயங்களுக்கு கதறுவோம். Sometimes we used to cry, நடக்கல, nothing is happening in my என் life. வாழ்க்கை எப்படி முடிய போகுது Worried about my future. என்று கதறும் பொழுது When you cry, இயேசு சொல்லுவா, Jesus will give answer. நான் இருக்கிறேன், மறுமொழி கொடுப்பா. I am there to give reply. நான் இருக்கிறேன், மறுமொழி கொடுப்பா. I am always be with you to give reply. என் அருமையான மகனே, மகளே, Son and daughter in Christ, என் அன்பு பிள்ளைகளே, children of God, வாழ்க்கை யோசித்து பாருங்கள். just think your life. நமக்கு மறுமொழி கொடுக்க ஒருவர் இருக்கிறார். There is a person who is there to give என் அன்பு தேவனுடைய reply. பிள்ளைகளே, Children, அன்றைக்கு யூதா ராஜாவாகிய யோசபாத்தின் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏதோமின் ராஜாவை வழிநடத்தினவர்கள் தவறுகளாக நடத்தினார்கள். those days these kings misled ஆனா by the கடைசியாக false சரியான prophets. இடத்திற்கு வந்தார்கள். Finally they reached a எலிசாவின் place, இடத்திற்கு. to the place of கரங்களை Elisha. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to இன்றைக்கு God. கர்த்தர் உன்னை பார்த்து Today the Lord சொல்லுகிறார், says to you, உனக்கு நான் மறுமொழி கொடுப்பேன். I will give you reply. என் வார்த்தை உன்னிடத்தில் இருக்கிறது. My word is there. கர்த்தருக்கு முன்பு பயந்து நடுங்குங்கள். Tremble before the Lord. வேதம் சொல்லுகிறது. The Bible says. அவர் எப்படி வாக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? How he promised. ஓசியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் Hosea chapter 2, 21 22 வாசிக்க நாம் கேட்போமா? 21 நான் and முடிக்கட்டும். 22. அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றாருங்க? Who said? யார் சொல்றாருங்க? கர்த்தர் சொல்லுகிறார். மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன். வானத்துக்கே மறுமொழி கொடுத்தாரா? என் கைத்தட்டியா? வானத்துக்கு மறுமொழி கொடுத்தாரா? They'll give reply to the heavens. வாசிக்கலாம். அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். கரங்களை தட்டி மூணு அல்லேலூயா. அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுத்தன. Give reply to the earth. பூமி தானியத்துக்கும் பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். கரங்களை தட்டி மூணு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அவர் மறுமொழி கொடுப்பார் சொல்லுங்க. எழுந்து He will give reply for me. வாசிக்கலாம். பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். ஐயா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லும். அப்படியே கை கீழே வைங்க. இவைகள் இஸ்ரவேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. உங்கள் அத்தனை பேருக்கு என்ன கொடுக்கும்? மறுமொழி. அத்தனை பேருக்கு என்ன கொடுக்கும்? கொடுக்குமா? கொடுக்கணும். பைபிள் கீழே வச்சு 2 கையை உயர்த்தணும். இதுவரை நான் ஜெபித்த ஜெபத்திற்கு எனக்கு இன்றைக்கு மறுமொழி கொடும் என்று சொல்லி கேட்பீர்களானால் பரிசுத்த ஆவி உங்கள் மத்தியிலே வருவார். யோவேல் 2:19 எடுத்துக்கொள். கர்த்தர் மறுமொழி கொடுத்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் திரும்பிக் கொள்ளுங்கள். வார்த்தை கவனிங்கள். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, தங்களுடைய ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி உங்கள் புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன். நீங்கள் அதினால் திருப்தியாகி அவர் மறுமொழி கொடுக்கிறார். புறஜாதிகளுக்குள்ளே உங்களை நிந்தையாக வைக்காமல் உங்களை ஆசீர்வாதமாக வைத்து எண்ணெயினாலும் திராட்சை ரசத்தினாலும் அப்பத்தினாலும் உங்களை அவர் திருப்தியாக்குவார். இவர் மதரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, அப்பத்தின் குமாரனாகிய எலிசா ஆண்டவரே, அப்பா மறுமொழியாக ஒருவன் சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கென்று ஆண்டவரே கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவர் மூலமாக எங்களுக்கு ஆண்டவரே மறுமொழியான உம்முடைய வார்த்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மோசே ஆண்டவரே உம்மோடு பேசின போது ஆண்டவரே மோசேக்கு நீர் ஆண்டவரே வாக்கினாலே ஆண்டவரே மறுமொழி கொடுத்த தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களுக்கென்று ஆண்டவரே வைத்திருக்கிற மறுமொழிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே உம்மிடத்தில் ஆண்டவரே நீண்ட நாளாக கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்கு ஆண்டவரே கர்த்தர் இன்றைக்கு நீர் மறுமொழியாக நீர் எங்களுக்கு ஆண்டவரே உத்தரவு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. வானம் எப்படி பூமிக்கு மறுமொழி கொடுத்ததோ ஆண்டவரே, ஆண்டவரே பூமி ஆண்டவரே அப்பா எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் ஆண்டவரே அப்பா எடுத்து கொடுத்த போல இன்றைக்கு நீர் எங்களுக்கு ஆண்டவரே எண்ணெயும் திராட்சை ரசங்களையும் ஆண்டவரே அப்பா திருப்தியாய் இருக்கும்படியாக ஆண்டவரே புற ஜாதிகளுக்குள்ள எங்களை நிந்தையாய் இராதபடி ஆண்டவரே கர்த்தர் எங்களை ஆண்டவரே மறுமொழி கொடுத்து ஆண்டவரே நாங்கள் எல்லா ஆசீர்வாதத்திலும் திருப்தியாய் இருக்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு மறுமொழி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எந்தெந்த காரியத்துக்கு ஆண்டவரே எங்களுக்கு விடை கிடைக்காமல் இருந்ததோ ஆண்டவரே, எங்களுக்கு பதில் வராமல் இருந்ததோ ஆண்டவரே, அத்தனையும் கர்த்தர் இந்த நாளிலே ராஜா ஆண்டவரே மறுமொழியாக எங்களோட பேசுறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே மறுமொழியாக பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீரே
நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். எங்கள் அன்பு நிறைந்த பரலோக Our தகப்பனே, loving Heavenly Father, அவன் சொன்னது சொன்னபடி நடக்கும் என்று said whatever He said, தேவகுமாரனே, Son of God, என் ஜனங்களுக்காக நீ மறுமொழி கொடுத்திருக்கிறீர். you gave reply for your இவர்களை people. அபிஷேகித்து அனுப்பும். Anoint and send. இவர்களுடைய தானியத்தை கொடுத்து அனுப்பும். Give their grain. இவர்களை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும். Anoint with oil. இவர்களுக்கு திராட்சை ரசத்தை கொடுத்து Give அனுப்பும். their wine. இனி இவர்கள் திருப்தியாகத்தான் வாழ வேண்டும். will be satisfied. புறஜாதி மனிதர்களுக்கு முன்பு Among the heathen. இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க They should வேண்டும். be blessed. ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். should be blessed. ஐஸ்வர்யமாய் இருக்க வேண்டும். With riches. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மகனை மகளையும் Every son நீர் of God. ஆசீர்வதிக்க வேண்டும் என்று Bless them. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் Father, Son, Holy Spirit. மறுமொழியாய் நான் ஜெபிக்கிறேன். I give reply. மறுமொழியாய் ஜெபிக்கிறேன். I give reply. ஆசீர்வதியும். Bless everyone. ஒவ்வொரு மகனையும் Every son. ஒவ்வொரு மகளையும் Every daughter. அபிஷேகித்து அனுப்பும். Anoint and send. உம்முடைய ஊழியக்காரன் வேண்டிக் கொள்ளுகிறேன். Your sound I pray. இயேசு ரட்சகர் மூலம் பிதாவே. Jesus' name we pray. ஆமென்.